நம்ம ஊர்ல கொலை பண்ணதை கூட ஒத்துப்பானுங்க. ஆனா அந்த குண்டு போட்டதை ஒத்துக்கவே மாட்டானுங்கல்ல. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நான் இன்னைக்கு 2 படம் பாட்டு வந்திருக்கேன். அந்த 2 படமுமே ஒன்று லோ பட்ஜெட், ஒன்று ஹை பட்ஜெட். பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் இந்த சோஷியல் மீடியா ஜாம்பிஸ் இன்னும் மதக்கலவரத்தை தூண்டி விடலை இந்த படங்களை வச்சு அப்படின்னு தெரியல. ஒருவேளை தூண்டி விட்டா இந்த 2 படங்களும் நல்ல வசூல் வேட்டையாடி சம்பாதிச்சுட்டு போயிடாயலோ அப்படின்றனாலையோ, இல்லை தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்கே வெயிட் பண்ணுவோம் அதனால இது வேஸ்ட் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்களான்னு தெரியல. எஸ், அப்படிப்பட்ட படத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கும். ஆமா, ஒன்று லோ பட்ஜெட், ஒன்று ஹை பட்ஜெட். அதுல முதல்ல பார்க்க போற படம் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், சுவாத்மிகா, அபிராமி, ராஜசேகர், சபரிஷ், டிஎஸ்கே இப்படி பலரோட நடிப்புல, டீம் இசையில, பிரசன்னா எடிட்டிங்ல, ராஜ்குமார் கேமரால, விஷால், அபிஷேக் மணிகண்டன் ஸ்கிரீன் பிளேல, மகிழன் வசனங்கள்ல, விஷால் வெங்கட் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. பாம். பாம் படத்தோட கதை என்ன? வழக்கம் போல சொல்ல போறது கிடையாது, ஏன்னா நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் பாம்னு சொன்னது நமக்கு டக்கு ஞாபகத்துக்கு வருது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தாங்க. அவர் நடத்தின பொக்ரான் அணுகுண்டு பரிசோதனை தான் உலக நாடுகள் மத்தியில் நமக்கு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்தியா எப்படிப்பட்ட வலிமையான நாடு அப்படின்னு காட்டுச்சு தெரியுமா? அதே மாதிரிதான் இந்த படத்துல காளி வெங்கட் போடுற, நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, காளி வெங்கட் போடுற பாம் எப்பேற்பட்ட அதிர்வலையை ஏற்படுத்துது அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. அதை நான் சொல்ல போறது கிடையாது. இன்னும் சுருக்கமா உங்களுக்கு ஒன்று புரியமா சொல்லணும்னா, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் படத்தோட கதை அந்த குண்டு போடுறதா அப்படின்னாலுமே அதை கடவுளோட ஒப்புறாங்க பாத்தீங்களா? அதனால முன்னாடியே சொன்னீங்க, இந்த சோசியல் மீடியா ஜாம்பிஸ்ல இன்னும் அமைதியா இருக்காங்க, ஒருவேளை இவங்க மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தானே இந்த படம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தேட்டர்ல வந்து அதிகபட்சம் ஒரு 50-60 பேர் தான் இருந்திருப்போம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த 2 படத்துல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தை சென்சார் பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் முதல்ல. ஏன் அப்படின்னா, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்ல நம்ம விஎஸ் ராகவ் வந்து அப்படியே ராவா ஏதோ பேச போறாரு போயிட்டு இருக்கும்போது, குண்டு போட்டுக்கலாமா, அதுக்கு பெருமிஷன் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கலாம், முடிஞ்ச அளவு மொச்ச பெயர்களை தவிருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அது ஒண்ணு. இன்னொன்னு, யாரடி நீ மோகினி படத்துல வாக்கியம் போகும்போது நல்லா டர்ன்னு பிரிச்சு விட்டுட்டு வாயு பகவான் அப்படி சிரிச்சுட்டு போவாப்புல, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பசங்க படத்துல வரும், கிட்டத்தட்ட நம்ம ஆட்கள் முன்னாடியே சொல்ல கொலை பண்ணதோட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு படத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுல நசுக்கி பிரித்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சேஃபா இருந்துப்பாங்க. என்னன்னே தெரியல, அது காரணம் அந்த அறிவியல் காரணம் என்னன்னே தெரியாது. ஆனா சுத்தி இருக்கவனுக்கு பூரா மயக்கம் போட்டு விழுந்து, சில பேர் அனசிச்சா குடிச்ச மாதிரி அடிச்சு எழுப்பணும், சில பேர் 4-5 நாள் வந்து அப்படியே கோமாலே கிடக்குற மாதிரிலாம் குண்டு போடுறவங்க இருக்காங்க நம்ம ஊர்ல. இதுல இன்னொன்னு, எவனுமே ஒத்துக்கல அப்படின்னா தலையில கை வச்சு குண்டு போட்ட அம்மா சிலுக்கிடுவாங்க. அந்த லாஸ்ட் ஆட்சிக்கெல்லாம் எனக்கு படம் பார்க்க ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. எஸ், சீரியஸ்லி அந்த ஒரு ஸ்கிரிப்டை இவ்வளோ அழகா, அதாவது கடவுளை வச்சு விரசம் இல்லாமல் சொன்ன ஒரு விஷயத்துக்காக 4 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் மணிகண்டன், விஷால் வெங்கட், அப்புறம் மகிழன் சொல்லிட்டு இந்த 4 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுங்க. நம்ம பெருசு படத்தில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அதாவது வடிவேல் வந்து கோவை பிரசில் ஒரு டைலாக் சொல்லல, ஒருத்தன் கீழே போனனாலதான் மேலே போனான்னு இருந்தேன், இந்த உலகமோட நார் அடிச்சிரும்டா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த படத்துல வந்து நட்டையிட நின்றனாலதான் அவன் மேலே போனான் அப்படின்றத மறைக்க ரொம்ப போராடி இருப்பாங்க. இந்த படத்துல வந்து கீழே போனனாலதான், அதாவது டர்ன்னு நம்ம காளிவண்டுக்கு கீழே பிரிஞ்சு, அதாவது அது மேலே போனனால கீழே பிரிஞ்சு போகுதான். ஆனா அப்படி பிரிஞ்சு போறது ஒரு கடவுள் சக்தி அப்படின்னு கொண்டு போற விதம் இருக்குல்ல, அதுதாங்க இந்த படம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, படம் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப செயற்கையா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப 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 செயற்கையா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி, ஏன்னா இது மெலோ ட்ராமாவா என்ன வகையோ அதை நம்ம இங்கிலீஷ்லாம் பேர் தெரியாதுங்க, ஆனா இது டிராமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல கூட குறைஞ்சபட்சம் 20-30 பசங்க இருப்பாங்க. 2 ஊர்னு முதல்ல சீன்ல காட்ட போற 10-15-20 பேர் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் காட்ட வர்றாங்க. ஓகே, திருவிழான தான் எல்லாம் வெளியூர்ல இருந்து வர்றாங்க, ஏன்னா அந்த ஊர்ல இருந்து வெளியே போன அப்புறம் நல்லா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் காட்டுறதுக்குல அது இந்த படத்துல நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனா அது ரொம்பவே செயற்கையா இருந்ததா இந்த படத்தோட மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். எஸ், அதெல்லாம் கூட சரி, ஓகே, லோ பட்ஜெட் படம், ரொம்ப சுருக்கமான பட்ஜெட்ல பண்ணியிருப்பீங்க, அதனால க்ரௌடு வந்து ரொம்ப காட்டிக்க தேவையில்ல அப்படிலாம் நினைச்சிட்டே விட்டாலுமே, பட் உண்மையிலே ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை வந்து பிவிஆர் மாதிரியான மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்லாம் பார்க்குறோம். இன்னமும் ஊர்களில் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, உருவாகி இருக்கு, ஓகே. பட் இன்னும் கிராமங்களில் இந்த படம் போய் சேருமா? ஏன்னா நான் விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, கிராமங்களில், ஏன்னா கிராமங்கள் சேர் கொலசாமி அப்படின்றது வந்து அவங்க உயிருக்கு இணையான ஒன்று. எனக்கு உட்பட, நானும் இன்னைக்கும் என்னதான் சென்னையில் என்னதான் ஹைஃபையான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தாலுமே கொலசாமினா காலில் விழுந்துருவேன். அப்படி இருக்க பட்சத்தில் என்னால் ஏற்றுக்க முடியுது அப்படின்றத கிராம சைடு
படிக்காத மக்களும் பார்த்துக்கிட்டு எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அங்கேயும் இன்னமும் கயிறு கட்டுற பழக்கமும் நீ வேற நான் வேற அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் பல கிராமங்கள் இன்னமும் நமக்கு நியூஸில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அவன் அந்த படத்தை பார்த்தா என்ன சொல்லுவான், ஏன்னா இங்கே இருக்க இந்த படத்தை பார்த்தா சே நல்லா இருக்குல்லப்பா, இந்த மாதிரி உண்மையிலேயே இங்கே இருக்க நம்ம நடத்தினா எப்படி இருக்குன்னு தோணும். அவன் பேச மாட்டான். பட் ஆனால் இங்கே இருக்கவன் இருக்கான்ல, அந்த படத்தை பார்த்து எப்படி எடுத்துப்பான்னு தோணுது. வழக்கமாக நம்ம ப்ளூ சட்டை மாதிரி கழுவி ஊற்றுவான்னு தான் தோணுது. பட் ஆனால் அந்த கழுவி ஊற்றுறதையும் கேட்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தோணும் ஒரு விஷயம். சிம்பிளாக சொல்லணும்னா காளி வெங்கடோட ஆக்டிங் இருக்குல்ல, பேசவே தேவையில்லைங்க, பிரித்து விட்டாப்புல. அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் ரொம்ப செயற்கையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ மாஸ் வில்லனாகவே வந்துட்டு இந்த படத்தில் கிராமத்துக்காரன்ற மாதிரி கொஞ்சமாச்சு முகத்தில் ஹேர் ஸ்டைலில் ஏதாச்சும் ஒரு வேரியேஷன் காட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் காளிவங்க தங்கச்சியாக ஒரு ஹீரோயின் வர்றாங்க, சிவத்திமிகாவா, ஆமாம், அவங்களே கொஞ்சம் கிராமத்து பொண்ணு மாதிரி காட்டிக்கலாம். அவங்களும் மேக்கப்பில் அப்படியே பள்ளியில் ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க. சீரியஸ்லி காளி வெங்கட் மட்டும்தான் அந்த கிராமத்துக்கான லுங்கி ஏற்றிக்கிட்டு டவுசர் திடீர் நடக்கும்போது ஏப்பா செம்மப்பா அப்படின்னு தோணுச்சு. சீரியஸாக அந்த விஷயத்தில் கோட்டையை விட்டாங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் டிஎஸ்கே கேரக்டர் சொல்லுங்கள், டிஎஸ்கே செம்மையாக பண்ணியிருக்காப்புல. கிராமத்துக்காரனா அடாப்ட் ஆகி அந்த அந்த ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு குடும்பம் இருக்குங்களா. ஏன்னா ரொம்ப நான் சொல்லிட்டு அவங்க ஸ்பாயிலர் ஆகும், நீங்கள் இப்போ அடுத்த தேட்டரில் பாருங்கள். அந்த இடத்துல ஒருத்தன் வர்றான், ஆனால் வர்ற சமயத்தில் தனக்கு நடந்ததை அவனுக்கு திருப்பி பண்ணணும்னு தோணுனாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சரி ஓகே பரவாயில்ல நம்ம இறங்கி போகிற கேரக்டரில் சீரியஸ்லி டிஎஸ்கே வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அர்ஜுன் தாஸ் கேரக்டர்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்க. ஏங்க எந்த ஊர்லேயும் ஆத்தா வந்து இந்த மாதிரிலாம் பேசுது. ஸோ அந்த அதாவது நான் செயற்கைத்தனங்கள் இவ்வளோ இருக்குது, அதை மீறி நீங்கள் ஒரு 30-40 இடங்கள் அந்த டைலாக் மூலமாக சிரிக்க வைக்கிற, அந்த எமோஷன் மூலமாக சிரிக்க வைக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தை எனக்கு பாதி பிடிச்சிக்குன்னு சொல்ல வச்சுச்சு. சீரியஸ்லி நம்ம பாலசரவணன் வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க. யூடியூபராக இருந்துக்கிட்டு அந்த 1000 சப்ஸ்கிரைபர் போராடுற அந்த விதம் இருக்குல்ல, அதில் சின்ன வேரியேஷன் காட்டிக்கலாம்ல. ஏன்னா அவர் வந்து சாமி முன்னாடி விழும்போது 1000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிது அப்படின்றப்போ அவர் கொண்டாடுறாருல, அந்த சீன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே கிளைமேக்ஸ் வரை கொண்டு போகும்போது அது ஒரு பூம் ஆகி அந்த 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 கடவுளால் அப்படியே அந்த கடவுளால் ஒட்டுமா எனக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் இதுக்கடுத்து நீ கட் பண்ணிட்டு போயிருங்க. பட் ஏன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். எஸ் ஆமாம் இது அப்புறம் சொல்கிறேன். ஓகே, என்னன்னா இமானோட மியூசிக் வந்து சீரியஸ்லி அந்தளவுக்கு நல்லா இல்லை. டு பி ஃப்ராங்க், அவரோட படங்களில் அந்த கும்கி மாதிரியான படங்களில் கேட்ட அந்த மியூசிக் இந்த படத்தில் இல்லை. அழகாக போட்டோம், ஒருவேளை அவர் டைம் இல்லையா இல்லை டேரக்டர் கேட்டு வாங்கல இல்லை பட்ஜெட் இல்லையா என்னன்னு தெரியல. பட் அந்த கிளைமேக்ஸில் வர்ற அந்த உனக்குள்ள கடவுள் இருக்குன்ற டைலாக் வசனம் கூட மறந்து போச்சு. பட் ஆனால் அந்த ரிங் டோன் கூட நல்லா இருக்கேன்னு தோணுச்சு. பட் இப்போ மறந்து போச்சு. ஸோ இமான் சார் இன்னும் நல்லா போடுங்க சார், உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் அது பழைய இமான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார், ப்ளீஸ் கம் பேக் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் படத்தில் கேமரா ஒர்க் செம்மையாக இருக்குது, ஆர்ட் ஒர்க் செம்மையாக இருக்குது, எடிட்டிங் ஒர்க் சூப்பர்பாக இருக்குது. ப்ரெசனாக எடிட் பண்ணியிருக்காப்புல. சீரியஸ்லி படத்தில் அந்த செயற்கைத்தனத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். எஸ், இதுக்கு மேலே ஸ்பாயிலருங்க. என்னன்னா நீங்கள் அந்த பாலசரவணன் கேட்ட காட்டுறீங்களா, அழகாக கிளைமேக்ஸ் ஒரு பூம் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க. அந்த பூமை இன்னும் ரொம்ப இயற்கையாக காட்டியிருந்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாமே காட்டியிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் வந்து அதாவது உனக்குள்ளே ஒரு ஒளி வரும் அப்படின்ற விஷயத்தை கிராஃபிக்ஸோட காட்டுறீங்க. அது ஓகே, அதாவது உனக்குள்ள அப்படின்ற ஒரு ஹியூமனை காட்டுறீங்க. பட் அவ்வளோ பெரிய மலை மேலே நீங்கள் வெளிச்சம் வருதுன்றப்ப அதையும் கிராஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம், செட்டு போட்டுக்கலாம், மினியேச்சர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி அந்த ஜோதியை எரிய விட்டு அந்த ஜோதி எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்திருந்தா நானே ஹேட்ஸ்அப் சொல்லியிருப்பேன். பட் ஹேட்ஸ்அப் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஏன்னா அந்த பூமாவர் சமயத்தை பாலசரவணன் கிளைமேக்ஸ்ல இருந்து மச்சான் நான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டேன், எல்லாம் நம்ம சாமியோட அருள் அப்படின்னு சொல்லி முடிச்சதுதான் இன்னும் சூப்பராக. சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ரொம்ப கோட்டை விட்டுருக்கீங்க. ஸோ நான் கொடுத்தது வெறும் 60 ரூபா, டேக்ஸ் ஒரு 76 ரூபா, ட்ரெயினுக்கு போயிட்டு வந்து ஒரு 10, 20, 96 ரூபா. ஸோ 2 படம் பார்த்துருக்கேனா, ஸோ இந்த படத்துக்கு ஒரு 10 ரூபா வச்சுக்கலாம். ஸோ 86 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னா எஸ், 86 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு ஒர்த்து தான். பட் இமான் சார், அருண் ஜாஸ் கேரக்டரு, அந்த ஹீரோயின் கேரக்டரு, அந்த செயற்கையான கிராம செட்டு போட்டது, அந்த மக்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இயற்கைத்தனமாக இருந்திருந்தா, அதாவது வெற்றிமாறன் படங்களை பார்த்துருக்கோம்ல நைட் எஃபெக்டில் எப்படி இருக்கும் அப்படின்லாம். ஸோ அந்த மெனக்கடெல்லாம் இருந்திருக்கலாம்னு தோணுது. பட் ஆனால் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி படம் அப்படின்றனால இதெல்லாம் பண்ண முடியலை அப்படின்ற ஆங்கிள் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் போய் உட்கார காமன் ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். சிம்பிளாக இருந்தால் ரொம்ப போலியாக இருக்குது, செயற்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல நினச்சது. மற்றபடி இந்த படம் நீங்கள் ஓடிடியில் வந்தீங்க குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம், விழுந்து சிரிப்பீங்க. சீரியஸில் உங்கள் தேட்டர் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் தாராளமாக போகலாம், அப்படின்னா மிஸ் பண்ணாமல் போங்கன்னு தான் சொல்லுவேன்.
ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன் ட்ரெயினில் ஏறி இறங்கி இப்போ ஆட்டோ பிடிச்சி. பட் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் போகிறீங்க, அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜாக 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் அந்த மெலோ ட்ராமா உங்களால் ரசிக்க முடிஞ்சு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். மிஸ் பண்ணாமல் போங்கன்னு நான் சொல்லுவேன். எஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காது சரி இந்த படத்துக்கு போகலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைகள் இருந்தாலும் சரி இந்த படம் பார்த்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன கருத்து இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ராபினோட நம்ம ஓல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி தெரிவிக்க விடுங்க. அந்த அன்பின் காதலன் பப்பாய். टाइगर का हुक्म।